ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல செய்தியை இந்த சாயப்பா உனக்காகவே உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இத்தனை நாளா உன் மனசுக்குள்ளே நீ எதை நினச்சி வருத்தப்பட்டு உருகி மருகிக்கிட்டு இருந்தியோ அதை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை கொடுக்க வந்துட்டேன். எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை உனக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன். நீயும் எது நடக்காதுன்னு நினச்சி பயந்து குழம்பிக்கிட்டு இருந்தியோ அதை பெற்றுக்கொண்டு எனக்கு மகிழ்ச்சியோட நன்றி சொல்ல தயாராகு. குழப்பத்திலிருந்து முதல்ல வெளியே வா. என் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சினா எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ நினச்ச காரியங்கள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் மனம் தளராதே. நீ தொடர்ந்து செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நல்ல சின்னங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய நீ தயாராகு. உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா இருக்கும்போது உன் முகத்தில் இனி எப்போதும் சிரிப்பு மட்டுமே இருக்கணும். இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள், அதாவது உன் வேலை தாமதம், வெற்றி தாமதம், நினைச்ச காரியம் தாமதம் என இத்தனை நாளாக தாமதமான எல்லா விஷயங்களையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு நல்லபடியாக ஒவ்வொன்றா நான் முடித்து தரப்போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி கவலைப்படாத. ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக தான் நான் உன்னை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீ உன் வாழ்க்கையில் பாப்பாய் என் செல்லவே. சில நேரங்களில் ஒரு சிறந்த விஷயத்தை பெறணும்னா வேறு சில விஷயங்களை இழக்கத்தான் நேரிடும். வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உன்னை பலப்படுத்துவதற்காகவே அனுப்பப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லா கர்ம வினைகளும் குறைந்து மறைந்து போய் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக போகுது. உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே. உன் துன்பங்களை எல்லாம் இப்போதே நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். இனிமேல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வரவேற்க தயாராகு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். எதையோ எதிர்பார்த்து வருத்தப்பட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் கொடுப்பேன். உன் மனசை மட்டும் நீ எப்போதும் தெளிவாக வச்சுக்கிட்டினா போதும். நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே நீ நினச்சினாலே அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வகுத்த பாதையில் தானே நீ பயணிக்கிறாய். பயமில்லாமல் தைரியமாக முன்னேறு. உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நலனுக்காக, உன் நல்வாழ்க்கைக்காக உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே வேணாம். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவுல கூட நினைக்காத நல்ல வாழ்க்கையை நான் உனக்காக அமைச்சு தருவேன். கூடிய சீக்கிரம் நீ ராஜ வாழ்க்கையை வாழ போகிற. எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்க நான் விட்டுட மாட்டேன்னு செல்லமே. இப்போதே உனக்கு சிறப்பான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் முடிஞ்சு போய் உனக்கு நல்ல வருமானம் கிடச்சி நீ சேமிப்பை உயர்த்தும்படி இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்க போகிறேன். உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உனக்கு நல்லதை நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் மனம் கலங்க வேண்டாம். முழு நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். யாரும் உன் கூட இல்லையேன்னு கவலைப்படாத. நல்ல மனிதர்களையும் நல்ல குடும்பத்தையும் நான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். நீ நினச்சதை விட நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படியும் நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன்னை விட்டுட்டு போனவங்க யாரும் உனக்கானவர்கள் இல்லை. ஆனால் இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கும்போது உனக்கான அப்பாவாக, உனக்கான துணையாக, உனக்கான குருவாக நீ எப்படி வேணால் நான் நினச்சிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீ செய்கிற விஷயங்களில் உனக்கு பிரச்சனை வரும்போதும் தடங்கள் வரும்போதெல்லாம் நீ என் மேலே தானே கோவப்பட்ட. ஆனால் உனக்கு ஒரு தடையை உருவாக்குறேன், தடங்களை கொடுக்குறேன்னாலே ஏதோ ஒரு விதத்தில் உன்னை காப்பாற்றுறேன்னு உனக்கு புரியலையா? ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உனக்கு வரப்போகுதுன்னா தான்
அதை உனக்கு முன்பே உணர்த்துவதற்காக ஒரு சிறு தடங்களை உனக்கு உருவாக்குவனே தவிர உனக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். மிகப்பெரிய ஆபத்தோ பிரச்சனையோ வரும்போது நீ அதில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக லேசா உன் காலை வாரி விடுவேன், தடுக்கி விடுவேன், தடங்களை உண்டாக்குவேன். என்னை நம்பக்கூடிய உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னையே மனசில் நினச்சி வழிபடும் உனக்கு உன் மனச்சங்கடங்களை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கு நல்ல வருமானத்தையும் வசதியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும். நீ எதிர்பார்த்த பணமும் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான நம்பிக்கையோடு செய்த முயற்சிகளில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகவே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தியாக நான் இருந்து உன் விதியை மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்குவேன். கர்ம வினைகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த என்னால் மட்டுமே முடியும். நீ என்னை நம்பினாலே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்லமே. உன் மனசு முழுக்க உன் வாழ்க்கை முழுக்க நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு. அடுத்தவங்கக்கிட்ட எதையோ எதிர்பார்த்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. என் அன்பு குழந்தையான உனக்கு எது தேவையோ அதை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உன் மனசை மட்டும் எப்போவுமே தெளிவாக வச்சுக்கோ. நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டும்தான். அதை நடத்தி கொடுப்பவன் இந்த சாயப்பா நான் அல்லவா? உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும்னு முடிவு செஞ்சிட்டீன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய். அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும், முன்னேறணும், ஆனால் ஒன்றும் முடியலை, என்னடா வாழ்க்கை இதுன்னு சும்மா சலிப்போடும் வெறுப்போடும் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா யாரால உன் வாழ்க்கையை மாற்ற முடியும்? உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீ தான் முயற்சி செய்யணும். நீ தோல்வி அடையும் போதும் துக்கத்தில் இருக்கும் போதும் உனக்கு துணையாக யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயப்பா நான் வந்து நிற்பேன். பொறுமையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரமாக விலகி போயிடுவாங்க. நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. நீ பேசாமலேயே நீ பேசும் வித்தையை கற்றுக்கோ. அதாவது ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, உனக்கு அது பிடிக்கலை அப்படிங்கிற போது, அவங்க சொல்கிறது உனக்கு புரியலைங்கிற போதும் நீ பதில் பேசாமல் அமைதியாக இருந்தாலே நீ என்ன சொல்ல வர்றங்கிறத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. பேசாமலேயே நீ மனசில் நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிற வித்தையை கற்றுக்கோ. பேசி பேசி சண்டை போடாமல் நிம்மதியை இழக்காமல் பேசாமல் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் சிறப்பான செயல். உன்னை பற்றி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீ எப்போதும் மௌனத்தை பயன்படுத்து. பேசி பேசி புரிய வைக்க முடியாத விஷயத்த மௌனத்தின் மூலமாக அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கலாம். அடுத்தவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு உனக்கு புரியுதோ புரியலையோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் வருமானம் உயர்வதற்கும் சேமிப்பு உயர்வதற்கும் இந்த சாயப்பா ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறேன். உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் குறைச்சி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ பட்ட சிரமங்களை எல்லாம் தாண்டி உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கடனும் கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. ஒரு கதவை மூடுனா 10 கதவுகளை திறப்பவன் தான் இந்த சாயப்பா. நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நானே உன்னை தேடி வந்து உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கி தருவேன். என்னையே நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். யார் உன்னை விட்டு போனாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படாத. சாப்பிடாம தூங்காமல் கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாமல் அத்தனையும் தாண்டி நீ சந்தோஷமாக வாழ தயாராக.